வணக்கம். நான் பார்த்து சமைத்தேன் நல்ல பொண்ணு. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான குழம்பு பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதாவது 4 பச்சை மிளகா, ஒரு 4-5 தக்காளி, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதிலே 2 கருவேப்பிலையும் நான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா, நான் இந்த மெந்தியக்கீரை எடுத்துட்டுருக்கேன். அதனோட தண்டும் எடுத்துட்டுருக்கேன். நல்லா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெந்தியக்கீரையும் இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இந்த மிக்சியில் போட்டு இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு வேண்டிய புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த குழம்புக்கு இப்போ நான் இதை நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் நம்ம வேறு எதுவுமே போட வேண்டாம். ஒரே ஒரு இஞ்சி துண்டு மாத்திரம் நான் போட்டிருக்கேன். இந்த வெந்தயத்தும் கூட இஞ்சி துண்டும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு தான் அரைச்சின்னு வந்திருக்கேன். இங்கே 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் அந்த சைடில் 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடையில் வாங்கினது தான் ரெண்டுமே. இதுவும் கூட போட்டு நம்ம 2 உப்பும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு பேர் dubuki குழம்புன்னு பேர். dubukiன்னா உள்ளுக்குள்ளே போடுறதுன்னு அர்த்தம். இது அது கூட போடுறதுக்கு ரெட் சில்லி நான் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு அதுவும் அப்புறம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த இஞ்சி வாசனைக்காக இதையும் போட்டு நம்ம நல்லா இறக்கி கொஞ்சம் தண்ணியை விட்டு டைட்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் பெருங்காயமும் இந்த கருவேப்பிலை இந்த மெந்தியெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது கூட நம்ம போட்டு வடைக்கெல்லாம் நம்ம பிசைஞ்சிக்கிற மாதிரி நல்லா டைட்டாக இது மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு பேர் ஏன் dubuki குழம்புன்னு பேருன்னா, dubukiன்னா உள்ளே கூட டொமால்னு போடுறதுன்னு அர்த்தம், அதுக்குள்ளே மிதக்கிறதுன்னு. அதனால இதுக்கு dubuki குழம்புன்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாள். இப்போ எல்லோரும் இதை கோஃப்தா குழம்பு அப்படின்னு சொல்கிறா. கோஃப்தானா நம்ம உருட்டி போடுறோம் இல்லையா, அது மாதிரி கோஃப்தா மாதிரி போட்ட குழம்புன்னு அப்படின்னு சொல்கிறா. எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் ஆற்றில் நாங்கள் இதை dubuki குழம்புன்னு தான் சொல்லுவோம். அம்மா அப்படி தான் சொல்லுவாள். இதை நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையாலேயே நல்லா பிசைஞ்சுட்டு ஒரே ஒரு சொட்டு எண்ணெயும் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலான்னா உருண்டையாக உருட்டி ஒவ்வொன்றத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வடையெல்லாம் பண்ணுற மாதிரி போண்டாலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, வறுத்து எடுப்போமே, அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். மிச்ச எண்ணெய் இருக்கும் இல்லையா, ரொம்ப எண்ணெயை போட வேண்டாம், பூரிக்கெல்லாம் போடுற மாதிரி. இந்த காயெல்லாம் போட்டு முதல்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நான் காயெல்லாம் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 2 உப்பு போட்டிருக்கேன், 2 உப்பு. குழம்புக்கு கரைச்சி புளியையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். dubuki எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா தளிச்சுருக்கு. அந்த புளி கரைச்சலையும் இது கூட விட்டுட்டேன். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கரைச்ச புளியை விட்டுடலாம். அப்புறம் இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் தனியா பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் மிளகா பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த மெந்திக்கீரை அரைச்சோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மிக்சியில் தண்ணி விட்டு அதையும் இது கூட வச்சுக்கலாம், கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா. இப்போ நான் கரைச்சி வச்சதெல்லாம் நம்ம மசாலாலாம் கரைச்ச ஜலம் இங்கே அப்படி இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்துட்டு, இதுக்கு ஒரு கொதியில் நல்லாவே நடுக்கொதியே வந்துட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்ச அவ்வளோ மசாலாவையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட உப்பு குழம்புக்கு போகாது. அப்புறம் நான் இந்த பக்கமாக தாளித்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு. இதை நல்லா நான் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 2 விட்டு நல்லா அதையும் தாளிப்பு கொடுத்து வச்சுருக்கேன். கடைசியிலாம் ஆட் பண்ண போனேன். இதெல்லாம் ஆன உடனே அந்த தாளிப்பையும் ஆட் பண்ணி நம்ம இதில் நம்ம இந்த வடை மாதிரி தட்டினோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். இது சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பண்ணின உடனே போட்டு இது கூட வச்சுக்கலாம். சாப்பிடும்போது தான் போடணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம தட்டி வச்ச அந்த வடை மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா இதில் போட்டுடலாம். கடைசியாக நம்ம தாளிச்சதையும் இது கூட்ட போட்டு நம்ம இலக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த தொட்டுக்கிறதுக்காக ஏதாவது கறி வதக்கிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Thank you very much, friends. Have a great day.